ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 2.3ல் 6வது கொஸ்டின் பார்க்கலாம். பிற்பகல் 11 மணிக்கு 15 மணி நேரத்திற்கு முன்பு நேரம் என்ன? அதாவது இப்போ பிற்பகல் 11 மணி. இனி 15 மணி நேரத்திற்கு முன்ன நேரம் என்னவா இருந்திருக்கும் அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பிற்பகல் 11 நான் ரயில்வே டைமாக மாற்ற போகிறேன். எழுதிக்கலாம் பிற்பகல்னாலே இரவு 11 மணி. இந்த மாதிரி இரவு கொடுத்துருந்தாலே அதுக்கு கூட 12 கூட்டணும். ஓகே, 11 கூட்டல் 12 கூட்டினா 23 கிடைக்கும். 23 மணி. இப்போ 11 23 மாற்றிட்டோம். எழுதிக்கலாம் 23. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 15 மணி நேரத்திற்கு முன்பு அப்படின்னு கொடுத்துருக்கனால கழிக்கணும். எதை கழிக்கணும்னா 15 கழிக்கணும். சரிங்களா? இனி சர்வசமம் எக்ஸ். இந்த எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். இனி ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் உண்டு? 24 மணி நேரம். அப்போ மட்டு 24. இந்த 24ஆல் தான் நம்ம வகுக்க போகிறோம். சரிங்களா? ஓகே, 23லேருந்து 15 கழித்தா 8 ப்ளஸ் எக்ஸ், இங்கே வந்துனா மைனஸ் எக்ஸ், சர்வசமம் 24 வெளியெடுங்க. அப்போ பக்கத்தில் என்னன்னு எழுதிக்கணும். இப்போ எக்ஸ்னா மீதி, அதாவது 24ஆல் வகுக்கணும். எதைனா 8. சரிங்களா? வகுக்குறேன் 8 24 விடைக்கும் 8 சின்ன நம்பர். 1 போட்டிங்கன்னா நம்மளுக்கு 24 கிடைக்கும். பெரிய எண் கிடைக்கும். அப்போ நான் 0வே போடுறேன். 0வை 24 பெருக்குங்க, 0 தான். 8லேருந்து 0வை கழிச்சா 8. இப்போ மீதி என்ன கிடைக்குது? 8. அப்போ எழுதிக்கலாம் 8 மைனஸ் எக்ஸ்னா மீதி என்ன? 8 சர்வசமம் 24 இன்டூ என். இங்கே எக்ஸுடைய பிளேஸில் என்னது இருக்கு? 8. அதுதான் நம்மளோட ஆன்சர். எக்ஸ் ஈக்குவல் டு 8. 8 வந்து 12 விடைக்கும் சின்ன நம்பர். அப்போ முற்பகல் அப்படின்னா காலை 8 மணி. அப்போ ஃபைனலாக இந்த மாதிரி எழுதிருங்க. தேர்ஃபோர் 15 மணி நேரத்திற்கு முன்பு நேரம் ஈக்குவல் டு 8 மணி. முற்பகல் 8 மணி. இதை நீங்கள் பாக்ஸில் போட்டுருங்க. சரிங்களா? இவ்வளோ அந்த சம். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். இன்று செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார். என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார்? அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியிருக்காரு. அப்போ என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார்? அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் வருவாரா, திங்கள் வருவாரா, செவ்வாய் வருவாரா, இந்த மாதிரி எந்த கிழமையில் வருவார் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு வாரத்தில் 7 நாள் உண்டு. அப்போ 7ஆல் வகுக்கும் போது நம்மளுக்கு மீதி என்ன கிடைக்கும்? 7 விடைக்கும் சிறிய எண் கிடைக்கும். அதாவது 0லிருந்து 6 வரைக்கும் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு 0, சின்ன எண் என்னது? 0. அப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் 0 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்த திங்கள் கிழமைக்கு 1ன்னு கொடுக்குறேன். செவ்வாய்க்கு 2, புதனுக்கு 3, வியாழனுக்கு 4, வெள்ளிக்கு 5, சனிக்கு 6. 7ஆல் வகுக்கும் போது 7 விடைக்கும் சிறிய எண்ணான 0லிருந்து 6 வரைக்கும் கிடைக்கும். இந்த மாதிரி கிழமைக்கு கொடுத்துருங்க. இப்போ கொஸ்டினை பாருங்க. இன்று செவ்வாய்க்கிழமை. அப்போ செவ்வாய்க்கிழமைக்கு என்ன கொடுத்துருக்கோம்? 2. அதை எழுதிருங்க. அப்புறமாட்டு மாமா 45 நாட்களுக்கு பிறகுன்னு கொடுத்துருக்கனால கூட்டணும். எதைன்னா 45. சரிங்களா? அப்புறமாட்டு சர்வசமம். இனி ஒரு வாரத்தில் எத்தனை நாள் உண்டு? 7 நாள். அப்போ பிராக்கெட்டுக்குள்ள மட்டு 7 இந்த மாதிரி எழுதிருங்க. இப்போ இது ரெண்டையும் கூட்டி 7ஆல் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதியை இங்கே எழுதணும். இப்போதைக்கு இதை நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த எக்ஸோட மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கூட்டலாம். 2ஐயும் 45ஐயும் கூட்டினா 47. இனி சர்வசமம். இந்த சைடு என்னது இருக்கு? மட்டு 7. இப்போ வகுக்கலாம். 47 7ஆல் வகுக்கும் போது மீதி என்ன கிடைக்கும் அதை இங்கே எழுதணும். ஓகே, வகுக்கலாம். 47 7. 47ல் 7 எத்தனை வாட்டி இருக்கு? 6 வாட்டி. 6 7 42. கழிச்சா 5ன்னு கிடைக்கும். இப்போ மீதி என்ன கிடைக்குது? 5. அப்போ அந்த 5ஐ இங்கே எழுதிருங்க. இப்போ எக்ஸோட பிளேஸில் என்னது இருக்கு? 5. அதுதான் நம்மளோட ஆன்சர். எக்ஸ் ஈக்குவல் டு 5. இப்போ பாருங்க, 5 எதுக்கு கொடுத்துருக்கோம்? வெள்ளிக்கிழமைக்கு கொடுத்துருக்கோம். அப்போ மாமா வெள்ளிக்கிழமை வருவார். எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதிருங்க. தேர்ஃபோர் மாமா வெள்ளிக்கிழமை வருவார். சரிங்களா? இவ்வளோ தான் அந்த சம். 8வது கொஸ்டின் பார்க்கலாம். எந்த ஒரு மிகை முழு எண்ணிற்கும் 2n கூட்டல் 6 இன்டு 9n ஆனது 7ஆல் வகுபடும் என நிறுவுக. அதாவது 2n கூட்டல் 6 இன்டு 9n இது 7ஆல் வகுபடும் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும். சரிங்களா? இங்கே ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இது ஒரு டேர்ம், ப்ளஸ்ஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இது இன்னொரு டேர்ம். அப்போ மொத்தமாக 2 டேர்ம் இருக்குது. இதை தனித்தனியாக முதல்ல சால்வ் பண்ண போகிறேன். அதுலேயும் 2 ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட அடுக்கில் என்னென்னு எழுதிக்கலாம். ஓகே, எழுதிக்கிறேன். 2 சர்வசமம். எதால் வகுக்கிறோம்? 7ஆல். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே மட்டு 7 இப்படின்னு எழுதிருங்க. இப்போ இதில் என்ன வரும்னா 7 2ஆல் வகுக்கும் போது மீதி என்ன கிடைக்குதோ அதை தான் இங்கே எழுதணும். அப்போ வகுக்கலாம். 2 7. இப்போ இதில் 1 எழுதணும்னா 7 வரும். 7 வந்து 2 விடைக்கும் பெரிய எண். அப்போ அதை எடுக்கக்கூடாது. அதனால் இங்கே 0 எழுதிக்கலாம். 0வையும் 7ஐயும் பெருக்குனா 0 தான். கழிங்க. 2லேருந்து 0 கழிச்சா 2. இப்போ மீதி என்ன கிடைக்குது? 2. அதை தான் இங்கே எழுதணும். இனி இதோட அடுக்கில் எண். அப்போ இதோட அடுக்கில் என்னன்னு எழுதிக்கலாம். 2n
சர்வசமம். இங்கே அதோட அடுக்கில் எண் எழுதுனனால இந்த சைடும் அடுக்கில் எண்ணுன்னு எழுதிக்கணும். அப்போ 2 அதோட அடுக்கில் எண். இனி என்னது இருக்குது? மட்டு 7. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் முடிச்சிட்டோம். அதனால் இதை சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இனி அடுத்த டேர்ம் முதல் 9 சால்வ் பண்ணலாம். 9 சர்வசமம் ப்ராக்கெட்டுக்குள்ளே மட்டு 7. இப்போ என்ன பண்ணணும்? 9 7ஆல் வகுக்கும் போது மீதி என்ன கிடைக்குதோ அதை தான் எழுதணும். அப்போ வகுக்கலாம். 9 7. 9ல் 7 ஒரு வாட்டி தான் இருக்குது. 1 7 7 கழிச்சா 2. மீதி என்ன கிடைக்குது? 2. அதை இங்கே எழுதிருங்க. இனி அதோட அடுக்கில் எண். அப்போ 9 அதோட அடுக்கில் எண் சர்வசமம். இங்கே அடுக்கில் எண் எழுதுனனால இந்த சைடும் எழுதணும். 2 அதோட அடுக்கில் எண். அப்புறம் மட்டு 7. இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இங்கே 6 வந்து பெருக்கல்ல இருக்குது. அப்போ 2 பக்கமும் 6ஆல் பெருக்கணும். எழுதிக்கலாம். இருபுறமும் 6ஆல் பெருக்க அப்படின்னு எழுதிருங்க. சரிங்களா? ஓகே, எழுதிட்டோம். இந்த சைடு பெருக்கலாம். 6 இன்டு அடுத்து என்னது இருக்குது? 9 அடுக்கு எண் பெருக்கிட்டோம். இனி சர்வசமம் இங்கேயும் பெருக்கணும். 6 இன்டு என்னது இருக்குது? 2 அடுக்கு எண் மட்டு 7. ஓகே, இப்போ ரெண்டாவது டேர்மும் முடிஞ்சு அதனால் இதை சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே நடுவில் கூட்டல் இருக்குது. அப்போ சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் கூட்ட போகிறோம். எழுதிக்கிறேன். சமன்பாடு 1 கூட்டல் சமன்பாடு 2. முதல் என்னன்னா சர்வசமத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை கூட்டணும். சமன்பாடு 1ல் முன்னாடி என்னது இருக்குது? 2 அடுக்கு எண் எழுதிக்கலாம். கூட்டுறதுனால நடுவில் கூட்டல். ரெண்டாவது சமன்பாடில் என்னது இருக்குது? 6 இன்டு 9 அடுக்கு எண். இப்போ கொஸ்டினில் கொடுத்துருந்த இது கிடச்சிடுச்சு. இனி சர்வசமத்துக்கு அடுத்த உள்ளதை கூட்டலாம். இந்த சைடு என்னது இருக்குது? 2 அடுக்கு எண் மட்டு 7. அதை எழுதிக்கிறேன். 2 அடுக்கு எண் மட்டு 7 கூட்டுறதுனால கூட்டல். இனி ரெண்டாவது சமன்பாடில் என்னது இருக்குது? 6 இன்டு 2 அடுக்கு எண் மட்டு 7. அதை எழுதிக்கலாம். 6 இன்டு 2 அடுக்கு எண் மட்டு 7. இப்போ பாருங்க, இது ரெண்டுலேயுமே 2 அடுக்கு எண் மட்டு 7 சேமாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அதை வெளியே எடுத்துடலாம். 2 அடுக்கு எண் மட்டு 7 வெளியே எடுத்துட்டோம். இனி பாக்கி என்னது இருக்கோ அதை எழுத போகிறோம். பாருங்கள், இதில் இருக்கிறதே 2 அடுக்கு எண் மட்டு 7. அதையும் நம்ம எடுத்துட்டோம். அப்போ பாக்கி 1 இருக்கும். ஏன்னா 1 இதையும் பெருக்குன்னா அதே தான். அப்போது இதை வெளியே எடுத்தால் பாக்கி 1 இருக்கும். இனி நடுவில் கூட்டல். இதுலேயும் 2 அடுக்கு எண் மட்டு 7 வெளியே எடுத்தால் பாக்கி என்னது இருக்குது? 6 எழுதிக்கலாம். அப்புறம் சர்வசமம் கூட்டுங்க. 1ஐயும் 6ஐயும் கூட்டினா 7. அப்புறம் பாக்கி என்னது இருக்குது? 2 அடுக்கு எண் மட்டு 7. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க? இந்த சைடில் உள்ளது எழுதிக்கலாம். 2 அடுக்கு எண் கூட்டல் 6 இன்டு 9 அடுக்கு எண். இது வந்து 7ஆல் வகுப்படுமான்னு கேட்டிருந்தாங்க. அப்போது இங்கே என்னது இருக்குது? 7. இங்கே 7 இருக்கிறதுனால கண்டிப்பாக இது 7ஆல் வகுபடும். இது 8ஆல் வகுபடும் அப்படின்னு கேட்டிருந்தா இங்கே 8 இருக்கணும். சரிங்களா? 9ஆலேனா இங்கே 9 இருக்கணும். இப்போ இங்கே 7 இருக்கிறதுனால கண்டிப்பாக இது 7ஆல் வகுபடும். அப்போ எழுதிக்கலாம். therefore 2 அடுக்கு எண் கூட்டல் 6 இன்டு 9 அடுக்கு எண் ஆனது 7ஆல் வகுபடும் என நிரூபிக்கப்பட்டது. இந்த மாதிரி ஃபைனலாக எழுதிருங்க. சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம். இது 9வது கொஸ்டின் பார்க்கலாம். 2 அடுக்கு 81ஐ 17ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி காண்க. அதாவது என்னன்னா 2 அடுக்கு 81 17ஆல் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி என்ன, அதை தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ 2 அடுக்கு 81னா 2ஐ 81 வாட்டி எழுதி பெருக்கணும். அதை விடைக்கும் இப்போ நான் 2 அடுக்கு 81 எப்படி எழுத போகிறேன்னா 2 81 எப்படி எழுதலாம்? 9 இன்டு 9. அப்போது 2ஓட அடுக்கில் 9 அதோட அடுக்கில் 9. இப்போ இதை பெருக்கலாம். 9 9 81. அப்போ நான் 2 அடுக்கு 81 இப்படியும் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சால்வ் பண்ண போகிறேன்னா 2 அடுக்கு 9 இதை சால்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு அதோட அடுக்கில் 9 போட்டுக்கலாம். எழுதிக்கிறேன். 2 அடுக்கு 9 சர்வசமம். எதால் வகுக்க போகிறோம்? 17ஆல். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே மட்டு 17 இப்படி எழுதிருங்க. சரிங்களா? இங்கே வந்து எக்ஸு. இந்த எக்ஸோட பிளேஸில் என்ன வரும்னா 2 அடுக்கு 9 17ஆல் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி என்னவோ அதை தான் எழுதணும். ஓகேங்களா? அதை சால்வ் பண்ணலாம். 2 அடுக்கு 9 சர்வசமம். அடுத்த இங்கே மட்டு 17 வகுக்கலாம். அதுக்கு 2 அடுக்கு 9ஓட மதிப்பு தெரியணும். அடுக்கில் 9னா 2ஐ 9 வாட்டி எழுதி பெருக்கணும். சரிங்களா? அப்படி பெருக்கும்போது உங்களுக்கு என்ன வரும்னா 512. இந்த வேல்யூவெல்லாம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதை 17ஆல் வகுக்க போகிறோம். 51ல் 17 3 வாட்டி இருக்குது. 3ஐயும் 17ஐயும் பெருக்குங்க 51 தான் கிடைக்கும். கழிச்சா 0. இனி அடுத்த நம்பரை இறக்கலாம். 2 வந்து 17 விடைக்கும் சின்ன நம்பர். அப்போ இதையே நம்ம மீதியாக எடுத்துக்கலாம். மீதி என்னது? 2. அதை இங்கே எழுதிருங்க. ஓகேங்களா? இப்போ 2 அடுக்கு 9 சால்வ் பண்ணிட்டோம். இனி அதோட அடுக்கில் 9 எழுத போகிறோம்.
2 அடுக்கு 9, அப்புறமாட்டு அதோட அடுக்கில் 9 சர்வசமம். இங்கே இதோட அடுக்கில் 9 எழுதுனனால இந்த சைடும் அடுக்கில் 9ன்னு எழுதிக்கணும். அப்போ 2 இருக்குது, இங்கேயும் அடுக்கில் 9. அப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே மட்டு 17. இப்போ 2 9 81. அப்புறம் சர்வசமம். 2 அடுக்கு 9ஓட மதிப்பு என்ன பார்த்தோம்? 512. அதை எழுதிருங்க. அப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே மட்டு 17. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பரை விடைக்கும் இந்த நம்பர் சின்னதாக இருக்கணும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது? பெருசாக இருக்குது. அதனால இதே நம்ம வகுக்கணும். 512 17ஆல் வகுக்கணும். ஆல்ரெடி வகுத்துட்டோம். 512 17ஆல் வகுக்கும் போது மீதி என்ன கிடைக்குது? 2. அதை இனி இந்த இடத்துல எழுதணும். எழுதிக்கலாம். 2 அடுக்கு 81 சர்வசமம். மீதி 2. அப்புறமாட்டு மட்டு 17. இப்போ பாருங்கள், கொஸ்டினில் கேட்டதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 2 அடுக்கு 81 17ஆல் வகுக்கும் போது மீதி என்ன கிடைக்குது? 2. இதில் இருக்கக்கூடியதான் மீதி. அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். இப்படி எழுதிருங்க. தேர்ஃபோர் 2 அடுக்கு 81 17ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 2. இவ்வளோ தான் இந்த சம். 10வது கொஸ்டின் பார்க்கலாம். பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்னையிலிருந்து லண்டன் செல்ல பயணம் நேரம் தோராயமாக 11 மணி நேரம். அதாவது சென்னையிலிருந்து லண்டனுக்கு போக எவ்வளோ நேரம் ஆகுது? 11 மணி நேரம் ஆகுதான். விமானம் தனது பயணத்தை ஞாயிற்றுக்கிழமை 23:30 மணிக்கு தொடங்கியது. சென்னையின் திட்ட நேரமானது லண்டனின் திட்ட நேரத்தை விட 4:30 மணி நேரம் முன்னதாக இருக்குமெனில் விமானம் லண்டனில் தரையிறங்கும் நேரத்தை காண்க. அதாவது இப்போ விமானம் சென்னையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை 23:30 மணிக்கு கிளம்புது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், சென்னையோட திட்ட நேரமானது லண்டனோட திட்ட நேரத்தை விடைக்கும் 4:30 மணி நேரம் அதிகமாக இருக்குது. இப்போ விமானம் லண்டனில் தரையிறங்கும் நேரத்தை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இங்கே 4:30 மணி நேரம் அதிகமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்? 23:30 4:30 கழிக்க போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு அதை பண்ணிடலாம். ஓகே, தீர்வு கழிக்கலாம். 23:30 4:30 கழிக்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இந்த சைட் கழிக்கிறேன். ஃபஸ்ட்டு 23:30. இனி எழுதும்போது புள்ளிக்கு நேரம் முதல் புள்ளி வைங்க. புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்கு? 4. புள்ளிக்கு அடுத்த என்னது இருக்கு? 30. இப்போ கழிக்கலாம். 0லேருந்து 0 கழிச்சா 0, 3லேருந்து 3 கழிச்சா 0, புள்ளிக்கு நேரம் புள்ளி. 23லேருந்து 4 கழிச்சா 19. இனி புள்ளிக்கு அடுத்த 0னா அந்த 0 வேண்டாம், வெறும் 19 மட்டும் எழுதிக்கோங்க. இப்போ இந்த 19ஐயும் 11ஐயும் கூட்டணும். அதாவது சென்னையிலிருந்து லண்டன் செல்ல பயணம் நேரம் தோராயமாக 11 மணி நேரம். அப்போ இந்த 11ஐயும் 19ஐயும் கூட்டணும். அதை கூட்டலாம். 11 கூட்டல் 19. இனி சர்வசமம். ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் உண்டு? 24. அப்போ பிராக்கெட்டுக்குள்ள மட்டு 24 இப்படின்னு எழுதிருங்க. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டி 24ஆல் வகுத்து கிடைக்கக்கூடிய மீதியை இங்கே எழுதணும். இப்போதைக்கு இதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? கூட்டலாம். 11ஐயும் 19ஐயும் கூட்டினா 30. இனி சர்வசமம். இந்த சைடு என்னது இருக்கு? மட்டு 24. 30 24ஆல் வகுத்து கிடைக்கக்கூடிய மீதியை இங்கே எழுதிக்கலாம். எழுதிக்கிறேன் பாருங்க. 30 24. 30ல் 24 ஒரு வாட்டி தான் இருக்குது. ஓர் 24 24 கழிச்சு என்ன கிடைக்கும்? 6. இப்போ மீதி 6 கிடைக்குது. அப்போ எக்ஸோடைய பிளேஸில் என்னது இருக்கு? 6. எக்ஸோட மதிப்பு 6. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ விமானம் லண்டனில் எப்போ தரையிறங்குது? 6 மணிக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இது 12 விடைக்கும் குறைவான எண். இப்படி இருக்கும்போது காலை 6 மணி, அதாவது முற்பகல் 6 மணிக்கு தரையிறங்குது. அப்போ எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதிருங்க. தேர்ஃபோர் விமானம் லண்டனில் தரையிறங்கும் நேரம் = முற்பகல் 6 மணி. அது மட்டும் இல்லாமல் உங்கள் புக் பேக் ஆன்சரில் கிழமையும் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை விமானம் சென்னையிலிருந்து புறப்பட்டு மறுநாள்லே போய் சேர்ந்துருது. சரிங்களா? அப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த கிழமை என்னது? திங்கட்கிழமை. பிராக்கெட்டுக்குள்ள திங்கள் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.